ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். இது ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். ஐ எம் ரியலி சாரி சிஸ்டர்ஸ். இனி ரெகுலராகவே நான் வீக்கில் 1 டே கண்டிப்பாக போடுவேன். இனி இது பிரேக் ஆகாது, ஓகேயா? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட்டுட்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போகலாம். அப்படி நம்ம ஜங்குக்கு வாங்கே செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி காரையே டேமேஜ் பண்ண மூமெண்ட்டில் காண்டுலேயே வர அந்த மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணால் நம்ம டேடான் ஜங்குக்கிட்ட எழுந்து வந்துட்டு, ஜங்குக்கு உனக்கு என்ன ஆச்சு? நீனும் ஹவுஸுக்கு வரல நினச்சி நான் பயந்துட்டு இருந்தா, ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்கேன், என்ன ஆச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுவாரா? இப்படி அழ ஸ்டார்ட் பண்ணுற நம்மகிட்ட ஹக் பண்ணபடி, எனக்கு ஒன்றும் ஆகலை, சும்மா க்ரை பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினேன். நம்ம ஓரம் அப்படியே அவரோட ரூமில் இருந்து வெளியே வரவர் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இப்படி கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஜங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, அங்கே ரோட்டில் போகிற டாகு ஒழுங்காக போகாமல் என்னை இடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தீக்கிறாரு. அவனோட நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என் ஹேண்ட்ஸில் என்னைக்காவது சிக்கணும், என் காரை டேமேஜ் பண்ண மாதிரி அவனையே நான் டேமேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நேரம் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு பண்ணோம். ஜங்குக்கு நில்லு, நானும் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜங்கு கூடயே போனோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெயின்லேயே அப்படியே கார்டன் சைடில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா ஆரம்புக்கு ஒரு கால் வருது. அந்த காலை நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிக் பண்ணேன். என்ன ஆராம்? கம்பெனியில் அதர் கண்ட்ரிக்கு போன அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. அந்த ஃபைலெல்லாம் ஃபேக் ஆகி போச்சு. டெண்டரு நமக்கு கிடைக்கலன்னு டென்ஷனில் இருந்தால் இப்போ பிரதர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹேண்ட்ஸை டேமேஜ் பண்ணிட்டு வந்துருக்கானே, இப்படி ஆயிடுச்சு என்னோடய பிரதருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கியாடா? அவனை கில் பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ள் பேசுகிறான். அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஆரம் காண்டாக்கி அப்போவே எனக்கு மேலே தாண்டி டவுட் வந்துச்சு. என் பிரதர் மேலேயே ஹேண்ட்ஸை வச்சுட்டல, நீ ட்ரக்கை வச்சு இடிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளாட்டியாடி, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு ஆராம், நான் உங்ககிட்ட சிம்பிளாக ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்ட்டு. பண்ண மாட்டேன். என்ன சின்ன மேரேஜ் பண்ண உனக்குன்னு ஒரு பேபி வந்துச்சு. இப்போ கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஜின்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் லைஃப்பில் எப்போவுமே ஜின் மட்டும்தான். ஜின்னோட ப்ளேஸில் இன்னொரு பர்சன்ட் எப்போதுமே நான் வச்சு பார்க்க மாட்டேன். அப்புறம் எங்கள் பாரு ஜெனி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். தேவையில்லாமல் இனி என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது சின்னதாக அடிபட்டுச்சு, அப்புறம் நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேனே தெரியாது. நீ இவ்வளோ டேஸாக பார்த்துட்டு இருந்த இந்த ஆரமாக வர்ற மாதிரி பார்க்க வேண்டிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி ஆரம் பேசிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி பயங்கர டென்ஷனில் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் ரூம் முழுக்க நடந்துகிட்ருக்கு. இந்த மூமெண்டம் ஜீன் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஆரம், ஏதாட்டு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜின்னி, ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜின் அப்படியே நம்ம ஆரம் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஆரம்பை லைட்டாக ஹக் பண்ணபடி, என்னாச்சு ஆரம், ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏன் என்கிட்ட அதை மறைக்க பார்க்குற, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜெனியை பற்றி எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆரம் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு அப்போவே டவுட் வந்துடுச்சு, நீ கண்டிப்பாக ஜெனியால் தான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறன்ட்டு, நீ ஏன் இதை என்கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே மறைச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு என்ன பண்ண சொல்கிறேன், அவகிட்ட நானும் ஃபைட் பண்ணுற வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா என் பிரதரே அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கான். நான் அவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியல. முதல்ல அந்த ஜெனி எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறா. அந்த மாதிரி பேசினா ஆரமோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜென் கப் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் கோல்டு சிஓ, நீங்கள் எந்த அளவுக்குலாம் கோவப்படக்கூடாது. கோவத்தில் டிசைட் பண்ணுற எல்லா இதுவுமே தப்பாக தான் போய் முடியும். நீங்கள் கோவத்தில் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கோவமாகணும், உங்களோட கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜெனி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க்கே ஏன் ஆரம் இந்த மாதிரி பண்ணுறீங்க? திங்க் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் தான் இருக்கணும். முக்கியமாக ஜெனி நீங்கள் கோவப்படுற மூமெண்ட்டை தான் அதிகமாக திங்க் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் உங்களுக்கு கோவம் வர மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கையே பார்த்து பண்ணிகிட்ருக்கா. தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி இந்த மாதிரி நம்ம ஆரமாக கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜெனி சைடை தான் கட்டுட்டு, ஆமாம் மேம், நீங்கள் கால் பண்ணி இந்த அளவுக்கு பயங்கரமாக ஆரமே மிரட்டிட்டீங்களே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு உடனே நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு உங்களை மேரேஜ் பண்ணி பாராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக ஆரம் பண்ணிக்க மாட்டான்.
ஆனால் நான் கண்டிப்பாக ஆரம்ப சும்மா விட மாட்டேன். ஆரம்ப நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறீங்க மேம்? மேம், நான் லவ் பண்ணிகிட்ருக்க சொல்லியே ஜின்னை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஓகே, மேரேஜுக்கு அப்புறமும் நான் அவங்ககிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணி என்னை பயங்கரமாக ஹேட் ஆக்குற மாதிரி பண்ணிட்டான். அவனுக்கு அவன் ஃபேமிலி தானே அவ்வளோ இம்பார்ட்டன்னா. பிரதர்ஸ் மேலே அவனுக்கு அவ்வளோ லவ்வு. அண்டு ரூட் பிரதர்ஸ் மேலே அடே ரூடு பிரதர்ஸ் இவ்வளோ லவ் கொட்டுற பிரதரை என்னை மாதிரி ஹேட் ஆக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அவர் வந்து ஒரு பாய். அந்த பாய் அப்படி நம்ம ஜெனி நோட் பண்ணோம். மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதர்ஸ்குள்ளே ஃபைட் வருமா? ஃபைட் வராது, வர வைக்கணும். அவங்க 2 பிரதர்ஸுமே சரியான ரூடான பர்சன்ஸ். அவங்களுக்குள்ள கோவத்தை அள்ளி விட்டோன்னு வச்சுக்கோ, ஹவுஸுக்குள்ள ப்ராப்ளம் பெருசாகும். அப்புறம் ஏன் பிரதர் ஏன் ஃபேமிலின்னு சொல்லிகிட்டு இருக்க இந்த ஆரம் டென்ஷனில் பைத்தியக்கார மாதிரி. நான் எப்படி டென்ஷனில் பைத்தியக்காரி மாதிரி இருந்தேனோ அதே பொசிஷனுக்கு அந்த ஆரமாக வரணும். டென்ஷனில் அவன் பைத்தியமாகவே ஆகணும் அப்படிங்கிற மாரி செம்ம காண்டில் இந்த மாரி கட்டிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் ஆராம். கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக உன்னையே சொல்லி நீ யாருக்காக திங்க் பண்ணி ஜின்னை மேரேஜ் பண்ணியும் அவங்களையும் சரி ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி பயங்கரமாக கட்டிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆரம்பிட்டோம். அப்படியே நம்ம ஜின்னு நோட் பண்ண ஜின்னு பயங்கரமாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டும் பக்கத்தில் நாமும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்லேருந்து எழுந்துட்டு இந்த ஜெனி என்ன பண்ணேன்னு தெரியலையே, எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ம ஆரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு தான் ரூமுக்கு வெளியே வந்து நின்று என்னையே இடிச்சிட்டு போயிட்டானேங்கிற மாதிரி ஒரு காண்டில் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்குடா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம் வெளியே வந்து நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கிட்ட என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா ஐயோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படியே நம்ம ஆரம்ப நோட் பண்ணால் ஹேண்ட்ஸில் அடிபட்டிருக்கு. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சும்மா வந்தேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஸ்மோக் பண்ணுறியா நீ? எவ்வளோ டேஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஸ்மோக் பண்ணியா? சே ஸ்மோக்லாம் நான் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டுறது அப்படியே ஷூவை வச்சு அவர் யார் பண்ணியிருப்பார்ல ஷூ அதை வச்சு ஃபுல்லாக அப்படியே மறைக்கிறாரு மலைச்சிட்டு நான் ஸ்மோக்லாம் பண்ணல, நான் பாட்டேனே ஒரே புகையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் ஐயா நீயும் டென்ஷன் ஆக்குற, நான்லாம் ஸ்மோக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஆரம் அப்படியே ஜொங்கு கிட்ட வந்தோம். ஜொங்கோக் அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளேருந்து நம்ம டீ கட்டுறாரு. ஐயோ இந்த பேபி வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணோம். போ அவன் கட்டுறான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் போய்க்கிறேன் ஹயாங் போன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கீழே மொபைலை போடுற மாதிரி போட்டுட்டு மொபைலை எடுக்கிற மாதிரி அந்த ஸ்மோக் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஆரம்புக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். ஆரம்புக்கு ஜொங்குக்கு மேலே செம்மையே டவுட் ஆகிட்டு இங்கே நின்று இவன் ஸ்மோக் பண்ண மாதிரி தானே தெரிஞ்சிச்சு, கேட்டதுக்கு நான் அப்படி ஒன்றுமே பண்ணலான்லாம் சொல்கிறோங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிவிட்டு சரி பிற பாட்டுக்கலான்ங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் அப்படியே அவரோட ரூமுக்குள்ளே போனால் ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக பக்கத்தில் வந்துட்டு இப்போ என்ன பேபி உனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுன்னா ஏன் ஜொங்குக்கு என்ன திட்டுற, ஐயோ உன்னை திட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. கம்பெனிக்கு நம்ம ஜொங்குக்கு ரெடி ஆகிட்டாரு, சுகாவை ரெடி ஆகிட்டாரு. ஆரம் இங்கே இருக்கிறதுனால யாருமே ப்ராப்ளம் பண்ணலை, ரொம்ப அமைதியாக அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ நாமட்டம் இப்படி ஆரம் மேலே இருந்து கீழே ஸ்டெப் ஏறி கீழே இறங்கி வர மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் என்னங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்டால் இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்கூலில் கொண்டு விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நாமும் கேட்குறாரு. ஸ்கூலில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும். ஆமாம் இன்றைக்கி நீட்டாக என்ன ஸ்கூலில் கொண்டு விட்டுற, நான்லாம் இன்றைக்கி சிங்கிளாக போக மாட்டேன், என் டேடு கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணபடி இப்படி பேசிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆரம்னா நம்ம ஜொங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு எங்கே பாருங்கடா 2 பேருமே கம்பெனிக்கு போங்க, கரெக்டாக ஹோல் ஒர்க்கையும் பண்ணுங்கள், நாமுவை கொண்டு நான் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக கம்பெனிக்கு வந்துடுவேன், நான் வரதுக்குள்ளே அங்கே எதுவும் ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஹயாங் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா கோராஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? சரின்னு சொன்னேன் ஹயாங்,
அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நாமுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டியா ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை நோட் பண்ணா. இப்போ என்ன நாம சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப வந்து அந்த பிளேஸில் உட்கார வச்சுட்டு ஆரம்பக்கான ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேட்டா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக டேபிளை விட்டு எழுந்து பாரு அந்த மாதிரி டேபிளை விட்டு வேகமாக எடுக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹிப்பை பிடிச்சிருக்காரு. ஏன் எதுக்கு இவ்வளோ வேகம்? ஆ பேபி 8 மந்த் பேபி டொமக்ஸில் இருக்கிற டிங்கிங் இருக்கட்டும் டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ எப்படி ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு நல்லா டிங்கிங்கில் தான் இருக்குதுங்கிற மாதிரி அப்படியே ஹேண்ட்ஸை வாஷ் பண்ண பற்றி ஜிமின் அவர் நோட் பண்ணுறாரு. சரி நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அவர் நோட் பண்ணோம். ஆமாம் நம்மக்கிட்ட அங்கே ஒர்க்கு முடிஞ்சிச்சு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே நம்ம டே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜின்னு அப்படியே நம்ம ஆரம் நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜின்னு அவன் பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு. டேயை பத்திரமா பார்த்துக்கோ. எல்லாமே கேர்லெஸ்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். 8 மந்த் பேபி இருக்குது. இப்போ அவனால் டெலிவரி ஆகலாம். 9 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அவனை பக்கத்துலேருந்து பார்த்துக்கோ. நீ ஏன் இன்னும் ஒர்க்குக்கு கிளம்பாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ இன்னும் கம்பெனிக்கு போகல 1/2 மணி நேரம் நானும் ரெடி ஆகலை. உன் பிரதர் கூடயே முதல்ல நீ அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போ. உன்னோட சீஃப் டாக்டர்கிட்ட டேக்கு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ் லீவ் கொடுக்க சொல்லு. அவன் ஹவுஸில் இருக்கட்டும். பேபிக்கும் மாமுக்கும் எதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 6 மந்த் நம்ம ஜின்னுக்கிட்ட டேயை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. 8 மந்த் ஆகி 9 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமும் நம்ம டே அங்கே இங்கேயுமா ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அவனை ஹவுஸில் இருக்க வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படி ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் டக்குன்னு ஜங்குக்கு சுகாவை எழுந்து நிற்கிறாங்க நின்றுட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கும் சுகாவும் அப்படியே எழுந்து ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு போடுண்டா நீங்கள் நின்ன பொசிஷனு போங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் கோமா கட்டுனா எப்போ பார்த்தாலும் இந்த ஹையன் கட்டிக்கிட்டே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரமும் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் நேராக அங்கேருந்து வெளியே போனோம். ஆரம்பை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ டேயை முதல்ல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்னையும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இப்போ நம்ம ஆரமும் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம ஹேண்ட்ஸில் தூக்கினபடி நான் ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணுறேங்கிற மாதிரி பேபி தூக்கினபடி நம்ம ஆரம் நாம் படிக்கிற ஸ்கூலுக்கு கூட்டு வந்து நாமோட கிளாஸ் ரூம்லேயே கொண்டு போய் விட்டால் நாம் வந்து ஆரமோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி நாமோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களே அவங்க எல்லார்ட்டையுமே இதான் என்னோட டேடுங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து பயங்கரமாக ஆரமாக அந்த பிளேஸை விட்டே போக விடல. ஆரமோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஆரம் நோட் பண்ணிவிட்டு நாமுக்கு முன்னாடி அப்படி நீல் டவுன் போட்டபடி நாமோட ஃபேஸை கப் பண்ணபடி இங்கே பாரு நாமோ நீ ப்ளே பண்ணி விளையாடுற ட்ரிங்கிங்கில் இருக்க. ஆனால் டேடு வந்து இன்னும் ஒர்க் இருக்குது. உன்னோட அங்கிள்ஸ் இருக்காங்களே சரியான ரூட் பாய். கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னே தெரியாது. என் செல்ல நாமில்ல ஈவினிங் வந்து நான் டேடே பிக் பண்ணுறேன். அப்போ நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நாமுக்கிட்ட ஆரம் சொல்கிறது கேட்டு சரி ஓகே டேட் அப்படிங்கிற மாதிரி நாமும் நம்ம ஆரமை ஃப்ரீ பண்ணி விடுவாரா அந்த மாதிரி விட்டோம். இப்போ நேராக நம்ம ஆரம் கம்பெனிக்கு வர்றாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்தோம். கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கிறத ஆரம் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கும் சுகாவும் கம்பெனியில் ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் சொல்கிறது கேட்டு ஷாக் ஆகி என்ன பிரதர்ஸ் 2 பேர் ஃபைட் பண்ணிட்டாங்களா? ஆமாம் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் ஏதோ ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்குலேயும் ஃபைட் ஆயிடுச்சு. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்ட ஆரம்பிச்சாக்கி இப்போ எங்கே 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஃபைட் பண்ண மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஃபைட்டை பிரேக் பண்ணிவிட்டு கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஆரம்புக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகுது. என்னமோ சைல்டு மாதிரியே ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கானுங்களே. கம்பெனி ஒர்க்குக்கு வர சொன்னால் 2 பேரும் ஃபைட் பண்ணிவிட்டு எங்கே மாற போகலான்னு தெரியலையேங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம சுகாவுக்கும் ஜங்குக்கு கால் பண்ணால் 2 பேருமே நம்ம ஆரம்போட காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த ஃபைட் எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு மிஷின் முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு இந்த மிஷின் வந்து ஃபேக் இது வந்து நார்மல் கிடையாதுங்கிற மாதிரி சுகா சொன்னால் உனக்கு என்னடா தெரியும் எனக்கு தெரியும்டா இது நல்ல ஒர்த்தான ஒரு மிஷின் தான் அப்படிங்கிற மாதிரி
ஜஸ்ட்டு ஒரு மிஷினுக்குள்ளே ஃபைட் ஆகிருக்கும். ஆனால் சுகா சொன்ன மாதிரி இந்த மிஷினில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை நோட் பண்ணிட்டு தான் நம்ம சுகா இது வேண்டாம் வேண்டான்ருப்பார். நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், இந்த மிஷின் எனக்கு வேணும்னுங்கிற மாதிரி பிரதர்ஸ் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வந்துருக்கும். ஃபைட் வந்த மூமெண்ட்டில் நீ என்னையே எடுத்து பேசுகிறேங்கிற மாதிரி சுகா கேட்டால், அப்படி தாண்டா எடுத்து பேசுகிறேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, சாதாரணமாக மவுட்டால் ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கோவத்தில் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. அடித்த மூமெண்ட்டுக்கு மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கையும் சுகாவையும் பிரித்து விட்டான். கோவத்தில் என்னையேடா அடிச்சிட்டேனுங்கிற மாதிரி ஒரு காண்டில் அடிய கோவத்தில் கம்பெனியை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஆரம்பிட்ட செலவும் இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்குன்னு வந்திருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் மீட்டிங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மீட்டிங்க்கு வந்த பர்சன்ஸ் எல்லாருமே இங்கே நடந்த ஃபைட்டை பட்டுட்டு மீட்டிங்கை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஆரம்பிக்க இன்னும் பயங்கர கோவம் ஹைப் ஆகுது. அந்த பர்சன்ஸ் மீட்டிங்க்கு வர வேண்டிய எல்லா பர்சன்ஸ்கிட்டையுமே கால் பண்ணி சாரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக மீட்டிங் வச்சுக்கலானுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஹவுஸில் தான் ஹவுஸுக்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கு சுகாவும் சிங்கிளாக தனி என்ட்ராகிறாங்க. ஒன்றா வர்றவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வர அந்த மூமெண்ட்டை பீமி நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால், டேய் ஜிமினா, என்னடா உன் ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக போகிறான், என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக போகிறான், 2 பேருக்குள்ளே ஏதோ ஃபைட்டு பழுக்கு முட்டிக்கிட்டாங்க பழுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொன்னால், டேய் மச்சான், நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கும் பார்க்க சொல்ல அப்படி தாண்டா தெரியுது. 2 பேரும் வர சொல்ல ஒன்றா தானே வருவாங்க. சுகா என்னென்னா அந்த பக்கமாக வேகமாக போகிறான், ஜங்குக்கு என்னென்னா இந்த பக்கமாக வேகமாக போகிறான், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயை நோட் பண்ணால், கண்டிப்பாக 2 பேரும் ஃபைட் பண்ணியிருப்பானுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிற ஜங்குக்கு சுகாவையும் நம்ம வீமி நோட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டே ஹவுஸுக்குள்ளே நம்ம ஆரம் செம்ம காண்டில் என்ட்ராகிறது. இந்த மாதிரி என்ட்ரானா ஆரம் உள்ள வந்த மூமெண்ட்டை நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு, டே ஹயாங் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி இவங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களா, அந்த ஒர்க்கை திரும்பவும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆரம் தான் சுகா ஜங்குக்கோட நேம் சொல்லி பயங்கரமாக கட்டுவாரா, அந்த மாதிரி கட்டுனா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஜின்னு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே வெளியே வருவாங்க, ஹாலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஹாலுக்கு வந்தோம். ஜங்குக்கும் சுகாவுமே அப்படி ரூமை விட்டு நேராக கீழே இறங்கி ஜங்குக்கும் சுகாவும் கரெக்டாக ஆரம்பிட்ட நின்னோம். ஜங்குக்கும் சுகா 2 பேருக்குமே ஒவ்வொரு ஸ்லாப் புல்லு இந்த மாதிரி விழுந்தோம். நம்ம ஜின்னு ஷாக் ஆகி நேராக நம்ம ஆரம்பிக்கிட்ட ஆரம்ப பிடிச்சா, நீ அந்த பிளேஸில் அப்படியே நிற்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சின்ன பிடிச்சி வேற கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜின்னு அப்படியே கொஞ்சம் பயத்துலேயே நம்ம ஆரம்ப நோட் பண்ணால், உங்களுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எவ்வளவு திமிரு இருந்தால் உங்கள் கம்பெனின்னு கூட பார்க்காம அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிச்சுப்பீங்க, பிரதர்ஸ் தானடா நீங்கள், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி செம்ம கோவமாக திட்டிக்கிறாரு நம்ம ஆரம்ப. இந்த மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு உங்களெல்லாம் வச்சுட்டு எந்த ஒர்க்கு தான் பண்ண முடியும், ஒரு ஒர்க்கு கூட பண்ண முடியாதுடா, ஒரு மீட்டிங்கே நான் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிட்டேன், சின்னதாக ஒரு ஃபைட்டை பண்ணி மீட்டிங்கே பிரேக் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கீங்களே, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம் திட்டிட்டு அப்படியே ஆரம்பையும் சுகாவையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு ஆரம்பிட்டா 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முடியாதுங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லுவாங்களா, என்னையே எடிட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டக்குன்னு நம்ம ஜங்குக்கு சுகாவும் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நின்றுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணால் ஹக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னால் ஹக் பண்ண சொன்னேனுங்கிற மாதிரி கோவமாக கட்டுற வேறக்கு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு சுகாவை ஹக் பண்ண சுகா ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சாரி கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா, சாரி ஜங்குக்கு, சாரி சுகா, ஏன் மேலே தான் தப்பு இருக்குது, இல்லை ஏன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சாரி கேட்டு அந்த ஃபைட்டை டக்குன்னு பிரேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரேக் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஆரம் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செகண்டில் எவ்வளோக்குள்ள பெரிய டென்ஷன் ஆக்கிட்டானுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி ஜங்குக்கு சுகாவே நோட் பண்ணோம். இப்போ அப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகி பால்கனியில் தான் ஜங்குக்கோட பால்கனியில் ஜங்குக்கும் சுகாவோட பால்கனியில் சுகாவும் நின்றுக்கிட்டு இன்றைக்கி ஹயாங் ரொம்ப ஓவராகவே திட்டாரு அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். கீழே கார்டன் சைடில் நம்ம ஆரம்பண்டு நேமு ஹேண்ட்ஸில் வச்சபடி நேமு கூட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. செமையாக சிரித்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கும் சுகாவும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ண சொல்ல ஜங்குக்கும் சுகாவுக்கும் தன்னோட பிரதர் ஒரு சாஃப்டான ஃபீலில் பேசவே மாட்டேங்கிறாரு. எப்போதும் கோல்டாக ரூடாகவே தான் பேசுகிறாரு. எப்போதுமே நம்மக்கிட்ட சிரித்து பேச மாட்டேங்கிறாரு, கோவமாட்டான பேசுகிறாருங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இதே கார்டன் சைடில் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கோம். இந்த மூமெண்ட்டாக நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபோட்டோ எடுத்தபடியே கரெக்டாக கார்டன் சைடுக்கு வராரு.
கார்டன் சைடில் இந்த மாதிரி ஆரம்ப ஹேண்ட்ஸில் வச்சு ப்ளே பண்ணி விளாட்ற மூமெண்ட்டும் தூக்கி தூக்கி போட்டு விளாட்ற மூமெண்ட்டுக்கும் ஜின்ன படிக்க நமக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி படிக்க நம்ம ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி பயங்கரமாக கோவப்பட்ட ஆரம் எதுக்காக உன் ப்ரதர்ஸ் அந்த மாதிரி திட்டுன பாவம் தெரியுமா நீ சாஃப்டாக சொல்லியிருந்தாலே அவங்க கேட்டிருப்பாங்க உனக்கு தெரியாது ஜின் அவங்கெல்லாம் சாஃப்டாக பேசினாலாம் கேட்க மாட்டாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு புரியவே செய்யும் நம்ம பண்ணுறது தப்புன்ட்டு சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம ஹயாங் ரொம்ப சாஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு பிறகு இதை விட அதிகமாகவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ ஃப்ரீ பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஜொங்கு கமிட்டி அவரோட ரூம்குள்ளே போகிறாரு சுகாவும் அவரோட ரூம்குள்ளே போனோம் இப்போ மிம் தான் நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு டேட் இன்னைக்கு ஏதோ நீங்கள் வெளியே போகிறதா மாம்கிட்ட சொன்னீங்களாமே நீங்கள் ஏன் இன்னைக்கு வெளியே போகல அப்படிங்கிற மாதிரி டின்னர் ரெடி பண்ண மூமெண்ட்டை சொல்கிறா மின் இப்படி சுகா கிட்ட கேட்கவும் நம்ம ஜிமினாண்டா நல்லா நம்மளை ஏமாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி சுகாவை நோட் பண்ணா எங்கள் பாரு பேபி ரொம்ப டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அடா உன் பிரதர் கூட நல்லா ஃபைட் பண்ணியிருக்கியே கம்பெனியில் இந்த மாதிரியா பிரதர் கூட ஃபைட்டை பண்ணுவேன் சுகானி ஹே உனக்கு அங்கே நடந்த மூமெண்ட் தெரியாது அதனால பிரதர் கூட ஃபைட் பண்ணுவியா நீ உன் பிரதர் கூட ஃபைட் பண்ணுவியா நாங்கள் என்னைக்காவது ஃபைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமின் அப்படி திட்டிட்டு வா மீன் அப்படிங்கிற மாதிரி மீனை தூக்கி ஹேண்ட்ஸில் வச்சபடி மீனுக்கு ஏதோ ஸ்டோரிலாம் சொல்லி ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு இந்த மாதிரி வச்சா இப்போ பெட்டில் கொண்டு வந்து மீனை படுக்க வச்சுட்டு நம்ம ஜிமினை அப்படியே படுக்கலாங்கிற மாதிரி போனால் ஜிமினா பக்கத்தில் வந்து சுகா உட்காந்துட்டு இப்போ ஏன் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு கோவப்படுற என்ன தேவையில்லாமல் கோவப்படுறேன் கம்பெனியில் அவ்வளோ பெரிய ஃபைட்டாக பண்ணீங்க ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிக்க வர செஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கோவமாக திட்டுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது சரி ஜங்குக்கு தான் சும்மா கோவப்படுவான் டக்குன்னு கோவத்தில் திட்டுவான் ஆனால் பட் அவன் ஹார்ட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காதுன்னு தான் உனக்கு நல்லா தெரியும்ல அவன் வந்து சொல்கிறான்னா பட்டில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குனுங்கிறது நீ புரிஞ்சுக்காண்டாமா அட்லீஸ்ட் அவனுக்கு புரியலன்னா வடு புரிகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பேச வேண்டியது தானே உங்கள் ஹயாங் மட்டும் சாஃப்டாக பேச மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி திட்டுற நீங்கள் 2 பேரும் என்னைக்கிடா சாஃப்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படி இருக்க சொல்லி எப்படி உங்கள் ஹயாங் மட்டும் சாஃப்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கோமா வளன்னு திட்டிகிட்டு இருக்கு ஜிமினாவோட லிப்பில் நம்ம சுகா அப்படி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணோம் போடா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டான் என்ன ஓவராக அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க பாவம் பேபின்னு போய் அமைதியாக விடுறேன்ட்டு இல்லாமல் கட்டுன்னு வச்சுக்கோ மென்னு வேற ஸ்லீப் பண்ணிட்டான் அப்புறம் உள்ள விட்டா அப்படிங்கிற மாதிரி செலவும் என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா பிளாக்மெயிலாம் ஏன் பேபி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே ஜிமினாவை பிராடஸ்டாலே தூக்கினபடி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாரு என்னடா பண்ண போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேபி தான் பெட்டில் ஸ்லீப் பண்ணிட்டுல பேபி பெட்டில் ஸ்லீப் பண்ணட்டும் இவ்வளோ நேரம் கட்டுன்னு கட்டுச்சுல இந்த மவுட்டுக்கு இந்த சுகா பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு மேலே ஓவராகி ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால் சுகா ப்ளே பண்ணாத நீ சட்டமாக கட்டினேன்னா அப்புறம் உன் சன் எழுந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா பிளாக்மெயிலுக்கு மேலே பிளாக்மெயிலாக பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணோம் சுகா ப்ளே பண்ணாத தள்ளி போனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம் இங்கே நம்ம யூமினோட ரூம் இப்படி இருந்தால் இப்போ நம்ம டேயோட ரூம் தான் கட்டுது இப்படி காட்டுனா டே தான் பெட்டில் செம்ம காண்டில் உட்காந்துருக்காரு ஜொங்குக்கு அப்படியே டே பக்கத்தில் வந்து உட்காந்தா நம்ம டே டம் ஜொங்குக்கோட ஹெட்டில் 2-3 டைமுக்கு மேலே கொட்டுறாரு ஏன்டா கொட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் அவனுக்கு கொஞ்சமாட்ட அறிவு இருக்குதா இந்த மாதிரியே ஹையாங் கூட ஃபைட்டை பண்ணுவேனுங்கிற மாதிரி திட்டி அடிக்கிறாரு ஏன் பேபி இந்த மாதிரிலாம் அடிக்கிற டைம் ஆயிடுச்சுல ஸ்லீப் பண்ண வேண்டியது தானே எங்கே எனக்கு ஸ்லீப்பிங் வருது எனக்கு மெடிசன் கொடுக்காம மறந்துட்டேன் ஃபுட்டை கொடுக்க மறந்துட்டேன் டயட்டுக்கு நான் ஸ்லீப் பண்ணணுங்கிறதையும் மறந்துட்டேன் உன் பாட்டுக்கு அப்படி பால்கனியில் போய் நின்று என்னட்ட பாட்டுட்ருக்கேன் என்ன எனக்கு தெரியாமல் கம்பெனியில் ஏதாவது ஒரு கேலை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு என்ன கரெக்ட் பண்ணுறேன்னா உன்னை கரெக்ட் பண்ணதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனுங்கிறது என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணால் தட்டி விட்றாரு சரி சாரி கம்பெனியில் ஃபைட் ஆயிடுச்சு அதனால நான் உனக்கு பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன் அதுக்குள்ள என் பேபி இவ்வளோ கோவப்படலாமாங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு பேபியை டொமக்ஸில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கோவப்படுறே பருவம் சன்னும் அதை விட பயங்கரமாக கோவப்பட போகிறான் அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசுவாரா அந்த மாதிரி பேசுனா
டேய் அப்படி இன்னும் நம்ம ஜொங்குக்கு பட்டு முறைக்கிறாரு. சரி சரி பேபி நீ அப்படியே அமைதியாக ஸ்லீப் பண்ணுவியா, நான் அமைதியும் பக்கத்தில் இருப்பேன் நானுங்கிற மாரி சொல்லிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயோட ஃபீட்டெல்லாம் பிரித்து விட்றாரு. இப்படி பிரித்து விட்டா ஜொங்குக்கு அப்படிங்கிற மாரி கூப்பிடுவாரா, என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும், நாளைக்கு ஆஃப்டர்நூன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. எதுக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்கு கேட்டோம். ஏன் எதுக்குன்னு ரீசன் சொன்னாடா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவியா, சும்மா கூப்பிட்டானா நீ வர மாட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. சரி நீ சொல்லிட்டல ஆஃப்டர்நூன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேக்கி செம்ம ஹாப்பி. நீ ஹாப்பியில் ஸ்மைல் பண்ணபடியே ஜொங்குக்கோட நேமை திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. ஜொங்குக்கு ஜொங்குக்கு ஜொங்குக்குங்கிற மாதிரி. ஏன் பேபி இது மூர்னிங் சவுண்டு கொடுக்குற மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி என் நேமை திருப்பி திருப்பி சொல்லி ஒரு மாதிரி என்னை ப்ளே பண்ணி சேஞ்ச் பண்ணாண்ட அப்புறம் 8 மந்த் பேபிலாம் டமக்ஸில் வச்சுருக்கேன்லாம் திங்க் பண்ண மாட்டேன் எது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷேக் ஆனோம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாதுடா, சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி எழுதுக்குறாரா. அந்த மாதிரி எழுதிக்கிட்டா டென்ஷன் ஆகாடா, அமைதியாரு, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயை பெட்ஷீட்டோடு சேர்த்து கவர் பண்ணபடி கிரிப்பாக பெட்டில் பிடிக்கிறாரு. எனர்ஜி உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷேக் ஆனா